நிலாவோ சோழனோ பாண்டிக்கிட்ட போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக பேச போக, ஆனால் பாண்டியோ வானதி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை தருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வருத்தப்பட்டு பேசும்போது லைட்டாக அவங்க அழ கூட செஞ்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சோழனால் தாங்கிக்கவே முடியல. அதனால ஏன்டா அவளுக்கு போயிட்டு நீ அழுதுகிட்டு இருக்க, அவளாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு வானதியை லைட்டாக திட்ட ஆரம்பிக்க. ஆனால் பாண்டியும் சும்மா இருடான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் சோழனும் இங்கே பாருங்கங்க, இவ பேசுறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ ஒரு லூசு, எப்போ எதை பேசுறோன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஒரு 2-3 நாள் கழிச்சு அவளே சமாதானம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே வந்தாலும் வருவா. அதனால நீங்க இதை பத்தி அதிகமா யோசிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிலா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஆனா நிலாவுக்கு தான் பாண்டி அழுகிறத பார்த்துட்டு மனசே கேட்கல. அதுவும் ஒவ்வொரு தடவை அவங்க பாண்டியை பார்க்கும்போதும் வானதியும் அவங்களோ ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்க பாண்டியோட நிலைமையை யோசிச்சு பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அடுத்த நாள் காலையில் கூட அவங்க சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருந்து கராஜுக்கு கூட போகிறத மறந்துட்டு ஒரு மாதிரி யோசனையோடயே இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவும் இதுக்கப்புறமா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, இவங்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனை இவ்வளோ வளர விடக்கூடாது, அதனால நம்ம கண்டிப்பாக வானதியை பார்த்து பேசி ஆகணும்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட போயிட்டு எங்க வானதியை பார்த்து பேசிடலாங்க, எனக்கு தெரிஞ்சு அவள் பேசினா புரிஞ்சுப்பான்னு எனக்கு தோணுது. எங்க உங்களுக்கு அவளை பற்றி சுத்தமாக தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாண்டிகா அவளுக்கு பிரச்சனை நடக்கும்போது சரி நானும் அவகிட்ட போய் பேசலன்னு சொல்லிட்டு பேசினதை வச்சு சொல்கிறேன். அவள் பாண்டியை பற்றி ஒரு 1000 குற்றச்சாட்டாவது என்கிட்ட சொல்லியிருப்பாள். அதுவே என்னால் காதால் கேட்க முடியல. என் காரில் ஏறுனதுலேருந்து இறங்குற வரைக்கும். ஏன் நான் இப்போ இறக்கி விடாமல் அன்னைக்கு நாள் முழுக்க காரை ஓட்டிக்கிட்டே அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தா அத்தனை தடவையும் அவள் எல்லா விஷயத்தையும் புதுசு புதுசாக சொல்கிற அளவுக்கு அவள் அவ்வளோ விஷயத்த வச்சுருந்தாங்க. அதை வச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கும் செட்டே ஆகாதுங்க. என்ன இருந்தாலும் பாண்டிக்கு இப்போ ஆரம்பத்தில் வருத்தமாக இருந்தாலும் இந்த வானதி அவன் கூட இல்லாத இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்லதுன்னு தான் அவன் நினைப்பான். அதனால அவங்க பிரிஞ்சா நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் நிலாவும் என்ன சொல்லன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன, பாண்டி வானதியை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னு அவங்க வருத்தப்படுறத வச்சே உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா என்ன, எனக்கு தெரியாது. எனக்கு வானதி கிட்ட போய் பேசணும்னு தோணுது, அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்து தானே முடிவெடுத்திருக்கீங்க. ஏன்னா பின்னாடி இதை வச்சு வருத்தப்படக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வானதிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக சோழன் முன்னாடியே வானதிக்கு கால் பண்ணிவிட்டு நான் போய் பேச போகிறேன், நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கூப்பிட்றாங்க. சோழனும் அதான் காலே பண்ணிட்டீங்களே போகாமல் எப்படி, போகலாம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக வானதியை பார்க்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குமே போயிடுறாங்க. ஆனால் அங்கேயோ வானதி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு எரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவும் சரி எவ்வளவோ பொறுமையோடு அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. வானதியோ வழக்கம் போல் ரொம்பவே முட்டாள்தனமாகவும் ஏன் ரொம்பவே திமிரோடையும் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்போது இதை பார்க்க பார்க்க சோழனுக்கும் செம்ம கடுப்பாகுது. அதனால வானதி கிட்ட இங்கே பாரு கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் சோழனையுமே அவமானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்க நிலாவும் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாதனமா உங்ககிட்ட வந்து பேச வந்துட்டோன்னு சொல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட கல்யாண விஷயத்தெல்லாம் போட்டு இழுத்து பேசிடுறாங்க. அதனால நிலாவுக்குமே ஹர்ட் ஆயிடுது. அதனால அவங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வாங்க சோழன் போகலாம், இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே நின்று பேசி அவமானப்பட வேண்டாம், நீங்கள் சொன்னதான் சரின்னு சொல்லிட்டு வெளியே நின்று லைட்டாக அவங்க வானதி பேசின வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சோழனும் இது எல்லாத்துக்கும் அவள் தானே காரணம், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லங்க அவள் ரொம்ப பெரிய முட்டாள், அவளை போய் பாண்டி எப்படி தான் லவ் பண்ணான்னு என்னால் சுத்தமாக புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, 2 பேரும் பிரிஞ்சதாகவே இருக்கட்டும், அவங்க ஒன்று சேராமல் இருக்கதான் பாண்டிக்கும் சரி நம்மளோட குடும்பத்துக்கும் சரி ரொம்ப பெரிய நல்லதுன்னு சொல்ல. ஆனால் நிலாவும் அப்படியெல்லாம் பேசாதீங்கங்க, என்ன இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணு இல்லை, அதனால தான் என்ன பேசுகிறான்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா போல். ஆனால் நீங்கள் இதை பற்றியெல்லாம் பாண்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் பாண்டி நமக்காக அவங்கக்கிட்ட போய் சண்டை போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக அப்பயுமே வானதியை தப்பாக பேசாமல் போகிறாங்க. இதை பார்க்க சோழனுக்கோ நிலா எப்படி இருக்கா, இந்த வானதி எப்படி இருக்கா, எப்பா இவங்களுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை பார்க்கும்போதே நமக்கு தலை சுற்றுது. நம்ம தான் கொடுத்து வச்சவங்க, போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோன்னு தெரியல, தப்பி தவறி நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த நிலைமையில கூட நிலாவுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆனதை நினச்சி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் ஒரு புயலே வெடிக்க போகுதுன்னு சோழனுக்கு தெரிய வருது. ஏன்னா இங்கே இவங்க கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறமா வானதி டைரெக்டாக கராச்சிக்கு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே போனது தான் போனாங்க, பாண்டி என்னதான் எந்த வேலையுமே செய்யாமல் ரொம்பவே சோகத்தோடு உட்காந்துருந்தாலும் அதெல்லாம் சுத்தமாக கடுக்காமல் அங்கே போயிட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொன்ன, நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறமா என்னோட முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லல, இப்போ என்ன உன் அண்ணனையும் அண்ணையையும் தூது அனுப்பிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க. ஆனால் பாண்டியோ என்ன
வந்தது வராததுமா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? நான் தான் உன் விஷயத்தில் தலையிடலைல்ல, அப்புறம் எதுக்காக வந்து வீம்புக்குன்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு வானதியும், நான் ஒன்றும் உன்கிட்ட வீம்புக்குன்னு சண்டை போடலை, நீ தான் உன் குடும்பத்து ஆளுங்களெல்லாம் தூது அனுப்பிக்கிட்டு இருக்க. நான் யார் அனுப்புனேன்? யார் உன்கிட்ட வந்து பேசினாங்க? வேற யாரு? உன் அருமை அண்ணியும் உன் அண்ணனும் தான். யாரு? சோழனும் நிலாவுமா? ஆமாம், அவங்க தான் வந்து என்கிட்ட உனக்காக சமாதானம் பேசினாங்க. ஆனால் நான் 4 பேசி விட்டுட்டேன்னு சொல்ல. ஆனால் பாண்டியும், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா என்ன? இங்கே பாரு, நான் ஒன்றும் யாரையும் அனுப்பலை. ஏதோ அவங்க என் மேலே இருக்க அக்கறையால் வந்து பேசியிருப்பாங்களா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் வானதி செம கோபத்தோட, இங்கே பாரு, இதுக்கு மேலே யாரையாவது அங்கே அனுப்பி வச்சா அப்புறம் நடக்கிறதே வேற. ஏதோ அவங்க வந்து பேசிட்டு போகிறத பார்த்தா நான் என்னமோ உன்னை விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன அவங்கக்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கியா? நான் ஏதோ சின்ன பொண்ணுன்ற மாதிரியும் எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட நீ என்கிட்ட வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுவும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு பார்த்தா, ஆனால் என்ன உன்னோட அண்ணனை நீ தூது அனுப்பிட்டு நான் எல்லா தப்பையுமே பண்ண மாதிரி என்ன அப்படியே மைண்ட் வாஷ் பண்ண பார்க்குறியா? இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண அப்புறம் நான் என் நைனா கிட்ட சொல்லிடுவேன். என் நைனாவை பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியாது. அவங்க எனக்காக என்னனாலும் பண்ணுவாங்க. ஏன் உன் குடும்பத்தையே அழிச்சாலும் அழிச்சிருவாங்க. என் நைனாவுக்கு நிறைய ரவுடிங்கள் கூட தெரியும். உன் அண்ணன் அண்ணியை என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாக மிரட்டுற தோணியில் பேச ஆரம்பிக்க, இதில் ரொம்பவே கடுப்பான பாண்டியும், ஏய் வாயை மூடு, இதுக்கப்புறமா என் குடும்பத்துக்கு அது இதுன்னு பிரச்சனை தருவான்னு ஏதாவது ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு, அப்புறம் வாயெல்லாம் உடைச்சிருவேன். அதான் நீ சொல்லிட்டல எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அப்புறம் எதுக்காக ஏதோ உரிமையோடு இங்கே வந்து என்ன திட்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, கண்டிப்பாக நான் உன்னை நினச்சி வருத்தப்படவே மாட்டேன். உன்னை விட ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுறேன். ஆனால் என்ன, கடைசி வரைக்கும் இந்த பாண்டியை போய் விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு நீ தாண்டி வருத்தப்பட்டு சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சீரியஸாகவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறமாவும் அந்த வானதிக்கு புத்தி வந்த மாதிரி தெரியல. அதனால அவங்க பார்க்கலாம் யார் இந்த விஷயத்தில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், யார் முன்னாடி யார் வாழ்ந்து காட்டுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பயுமே பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கராஜில் அவங்க கூட வேலை செய்கிற அண்ணா கூட, என்ன பாண்டி இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு கேட்காதுக்கு பாண்டியும், நீங்களுமா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. முதல்ல அந்த சோழனை சொல்லணும், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். தேவையில்லாமல் இன்னொரு தடவை இவகிட்ட இப்படி சண்டை போட வேண்டிய வேலையாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு சோழன் கிட்ட, ஏன்டா ஏன் நான் தான் அவகிட்ட போய் பேச வேண்டாம்னு சொல்லி சொன்னல, நீ எதுக்காக தேவையில்லாமல் போய் பேசின அப்படின்னு கேட்க, உடனே சோழனும், அப்படி ஒன்று பேசணுன்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் நீ வருத்தப்படுறன்றதுக்காக தான் அவகிட்ட போய் பேசணும். ஆனால் அவ என்னடானா அப்படி பத்திரகாளி மாதிரி ஆடுறா. அதுவும் எப்படியெல்லாம் பேசிட்டா தெரியுமா? அதை கேட்கும்போது எனக்கே கோபமாக வந்துச்சு. ஏன் அவளை ஓங்கி பல்லார்னு 2 அரவணுன்னு கூட தோணுச்சு. என்ன உன்னை பற்றி யோசிச்சு பார்த்தேன், அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இன்னொரு தடவை அவள் என் முன்னாடி அப்படியெல்லாம் பேசிட்டும் கண்டிப்பாக என் கையால் அடி வாங்கவே போகிறான்னு சொல்ல, இதில் லைட்டாக பாண்டிக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள இன்னுமே வானதி இருக்காங்கல்ல, அதனால வானதியை பற்றி என்ன அவளை அடிக்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கா? உனக்கு என்ன அவ்வளோ திமிரு ஓவர் ஆயிடுச்சா? இது என் லைஃப், ஏன் வானதி கிட்ட என்ன சண்டையோ அதை நான் சரி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க சோழனோட சட்டையை பிடிக்கிறாங்க. அதுக்கு சோழனும் திருப்பி சட்டையை பிடிச்சிட்டு, ஏண்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக என்கிட்ட சண்டைக்கு வரியா? உனக்காக தானடா அவகிட்ட போயிட்டு நாங்கள் பேசணும். ஆனால் அதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலடா. நீ அவ கூட சேர்ந்து நீயும் அவளை மாதிரி ஆயிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு பல்லவனும் சேரனும் அவங்கள 2 பேரையுமே பிரித்து விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதில் ரொம்பவே கடுப்பான நிலாவும், போது நிறுத்துறீங்களா? சோழன் ஒன்றும் வானதியை பார்க்கறதுக்காக போகல, நான் தான் நீங்கள் வருத்தப்படுறீங்கன்றதுக்காக சோழன் கிட்ட பேசிட்டு அவளை பார்க்கறதுக்காக போனோம். ஆனால் போனது தப்பு தான், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமா உங்களோட விஷயத்தில் நாங்கள் 2 பேருமே தலையிட மாட்டோம். சோழன் நீங்கள் முதல்ல உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பட்ட அடிக்கெல்லாம் லைட்டாக மருந்து தடவி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சோழனுக்கோ வழக்கம் போல் பாட்டிக்கிட்ட வாங்கின அடியோட வழிகள்லாம் தெரியவே இல்லை. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக நிலா தனக்காக எப்போவுமே தான் கூடயே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள காதலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நிலாவும் லைட்டாக அழுதுகிட்டே, சாரிங்க, நீங்கள் அவ்வளோ தடவை சொன்னீங்க அவகிட்டலாம் போய் பேச வேண்டான்னு, ஆனால் நான் தான் அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் சொன்னது சரிதாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பிரிஞ்சு போகிறதே நல்லதாக இருக்கும் தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சொல்லிட்டு, இருந்தாலும் வேண்டாம், அவங்க 2 பேருமே உண்மையான காதலர்களாக இருக்காங்க. அவங்க போய் பிரியணும்னு நம்மளாம் நினைக்கக்கூடாது. நீங்களும் இதுக்கப்புறமா அப்படி நினைக்காதீங்கன்னு வானதிக்கு மறுபடியுமே சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. இதை பார்க்க சோழனுக்கும் நிலா எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்க காதல் இன்னுமே அதிகமாக தான் செய்யுது. அதே நேரத்தில் சேரனும் கோபத்தோட பாண்டிக்கிட்ட, ஏன்டா ஏன் அவனை அடிக்க போன? என்ன இருந்தாலும் அவன் உன் அண்ணன்,
உன்னோட நல்லதுக்காக தானே பண்ணா. அதுவும் அந்த பொண்ணு அங்கே போயிட்டு என்னெல்லாம் பேசிச்சுன்னு என்கிட்ட சோழன் வந்து சொன்னான். எனக்கே ரொம்பவே கோவம் வந்துச்சு தெரியுமா. அதுவும் அவன் நிலாவையுமே தப்பாக பேசிட்டாளாம். என்ன நிலா அண்ணியை தப்பாக பேசிட்டாளா? என்ன பேசினா? அவங்க 2 பேருக்கும் சரியாக கல்யாணம் நடக்கலைல்ல, அதை பற்றி தப்பாக பேசிட்டாலாம். அதனால தான் சோழனுக்கு கோவம் வந்துருச்சு. அதுவும் உங்ககிட்டலாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்டயும் சொல்லி வச்சுருந்தான். ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி பண்ணிட்டியடான்னு சொல்ல, அதே மாதிரி பல்லவனும், ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க? அண்ணனும் அண்ணியும் உங்களோட நல்லதுக்காக தானே பண்ணாங்க. நீங்கள் ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? போங்க. நீங்களும் வர வர வானதி மாதிரியே என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உடனடியாக அங்கேருந்து போக, அப்போது இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் பாண்டியும் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க உடனடியாக நிலாவோட ரூமுக்கு போயிட்டு, அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, சோழனும் அவங்ககிட்டலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவும் பரவாயில்ல விடுங்க, உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு, உட்காருங்க, பரவாயில்ல விடுங்க, நீங்கள் ஏதோ கோவத்தில் பேசிட்டீங்கன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் இப்படி அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படிலாம் அடிச்சுக்க கூடாது. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க நடந்ததை நினச்சி பார்த்துட்டு அழ ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு உடனடியாக பாண்டி என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நிலாவோட காலில் விழுந்துட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்கள் உண்மையாகவே எனக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன, நான் தான் அதை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியுமே வானதி கராஜுக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டாளா? அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் இங்கே வந்து சோழன்கிட்ட என்னோட கோவத்தை காட்டிட்டேன். சோழன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோழன்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க, டே போதும் போதும், இதுக்காக தேவையில்லாமல் எங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளு. நிலா, நீங்கள் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இங்கே பாரு பாண்டி, கண்டிப்பாக வானதிக்கு உனக்கும் செட்டே ஆகாது. இதை நீ புரிஞ்சுக்கிறதா உனக்கு நல்லதாகவே இருக்கும். ஏன்னா அவகிட்ட போய் பேசினதுனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவள் மட்டும் நம்மளோட குடும்பத்துக்குள்ளே வந்தால் நம்மளோட மொத்த குடும்பத்தையும் பிரித்தாலும் பிரிச்சிருவாடா. அந்த அளவுக்கு அவள் வாயை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா? அடுத்தவங்க எந்த அளவுக்கு அவளோட வார்த்தைகளால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. அவளாம் ரொம்பவே மோசமான பொண்ணாடா இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும் சோழன் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியும், பரவாயில்ல சோழன் சொல்லிட்டு போட்டோம், அவள் உண்மையை தானே சொல்கிறான். அவள் என்கிட்ட வந்து சண்டை போடும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அதை பற்றி அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவள் எப்படியெல்லாம் பேசிட்டு போனா. ஏன் உங்ககிட்ட கூட ரொம்ப மோசமாக பேசியிருக்கான்னு அண்ணன் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கைக்குள்ள அவள் வரவே கூடாதுன்னு மட்டும் நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நிலாவும் சரி சோழனும் சரி கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்காங்க. ஏன்னா பாண்டி அவ்வளோ சீக்கிரம் இந்த முடிவை எடுத்துட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் இப்படிப்பட்ட முடிவை பாண்டி எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.